தேனி நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதல்வரின் புதல்வனுமான ப. ரவீந்திரநாத் பெரியகுளத்தில் தனது வாக்கினை பதிவு செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வெற்றி உறுதி. மீண்டும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஸ்டாலின் ஆட்சி 2வது முறையாக தொடரும். மக்கள் எழுச்சியோடு வாக்களித்து வருகின்றனர். போடிநாயக்கனூர் உள்ளிட்ட தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் திமுக ஆட்சி அமோக வெற்றி பெற்று அந்த வெற்றி கனியை ஸ்டாலினிடம் வழங்கப் போவது உறுதி. வாக்கு சேகரிக்க சென்ற அனைத்து பகுதிகளிலும் பெண்கள் திமுக மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியினருக்கு அமோக ஆதரவு அளித்தனர். அதன் அடிப்படையில் வெற்றி வாய்ப்பு உறுதியாகி 2வது முறையாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சிக்கட்டில் ஸ்டாலின் மீண்டும் அமர்வார். போடிநாயக்கனூர் அதிமுக வேட்பாளர் குறித்து அவரிடம் கேட்டபோது, ஏற்கனவே கடந்த தேர்தலில் அவர் டெபாசிட் இழந்தவர், இதற்கு மேல் அவர் குறித்து நான் எதுவும் கூற விரும்பவில்லை என்றும், நடிகர் விஜய் குறித்து கேட்டபோது மே 4ஆம் தேதி பொதுமக்கள் உரிய தீர்ப்பு வழங்குவார்கள் என்றும் பேசினார். இன்று நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தலைமையில் கீழே இறங்கியிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைவரும் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் 2வது முறையாக தொடரும். அதற்கு தமிழக மக்கள் அனைவரும் ஆர்வமாக எழுச்சியாக இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு அமோக ஆதரவு அளித்து வாக்களித்து வருகிறார்கள். போடி சட்டமன்ற தொகுதியில 4வது முறையாக போடி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற 4 சட்டமன்ற தொகுதிக்கும் சேர்த்து தமிழகம் எங்கும் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதியிலும் நம்மளுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளருக்கு அமோக ஆதரவு இருக்கிறது. மகத்தான வெற்றியை பெற்று நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கரங்களில் நாங்கள் சமர்ப்பிப்போம். தேனி மாவட்டம் மட்டுமில்லாத வெளி மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டீங்க. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எப்படி ஒரு எழுச்சி பாத்தீங்க? நான் தென்காசி போயிட்டு வந்தேன். தென்காசிலையும் முதற்கொண்டு நான் ஒரு 2-3 பாயிண்ட் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் 7 மணிக்கு போறேன்னா 5 மணிக்கு தான் சொன்னேன். ஆனா அந்த 2 மணி நேரத்துல ஒட்டுமொத்த கிராம மக்களே, நான் சொல்ற அந்த பாயிண்ட்ல, நான் பேச இருக்கின்ற அந்த பாயிண்ட்ல ஒட்டுமொத்த மக்கள், தமிழக மக்கள், முக்கியமாக பெண்கள் அந்த இடத்துல ஆர்வமாக கூட்டினார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்கள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுக வேட்பாளர் யாரையும் எதுவும் செய்ய வேணாம், நாங்க இரட்டைலை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம், வாக்குகள் விழுந்துகிட்டே இருக்கும் சொல்லி பேசி. யார் சொன்னா? நம்ம அதிமுக வேட்பாளர். சென்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவின் அதே வேட்பாளர் நின்னாரு. இதே இரட்டலை சின்னதான் நின்னுச்சு. டெபாசிட் கூட வாங்க முடியல. அதை திருப்பி அவர்கிட்ட கேளுங்க. நன்றி. சகோதரர் விஜய் புதுசா இப்பதான் களம் காண்கிறார். முதல் தேர்தலுடைய தீர்ப்பு மே 4ஆம் தேதி மக்கள் எவ்வாறு தீர்ப்பளிக்கிறார் என்று தான் சொல்ல முடியும். நன்றி. நன்றி.